பிராக்டிஸ் பண்ணி. நமஸ்காரம் எல்லாருக்கும். கந்தர் அனுபூதி ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. சோ அந்த இறை அனுபூதி, இறை அனுபவத்தை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அந்தர்முகமா நமக்குள்ளேயே அந்த ஆத்மாவை தேடுறது. சோ மனது, புலன்கள், புத்தி எல்லாத்தையும் தாண்டி உள்ள இருக்கிற அந்த அந்தராத்மால போய் நம்ம அந்த ஆத்மாவை தியானிச்சு அதுல நம்மளுக்கு பல்வேறு தடைகள்லாம் வருது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம அந்த முருகப்பெருமானையே அந்த வேலையே குருவாக நாம் தியானித்து அந்த ஒரு இறை அனுபூதியை பெற அந்த ஒரு இது பார்த்தோம். சோ இப்ப போன ஸ்லோகத்துல வந்து அவனுக்கு கடைசி அந்த ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். பேசா அனுபூதி நிலை. அதாவது எப்படி சொல்றா அப்படின்னா நம்ம என்னது அன்பருள் அப்படின்னு. சோ நம்ம வந்து இந்த தியானம் மூலமா அங்கேந்து அந்த இறை அருள் அப்படிங்கறதும் அங்கேந்து நம்மளுக்கு கிட்ட பொழிய வருது. சோ அந்த அன்பும் அருளும் நம்மளுக்கு சேரும் பொழுது அங்க வந்து வெறும் ஒரு அந்த பரமானந்த அந்த ஒரு அனுபவம் இறை அனுபூதிங்கிறது கிடைக்கும். அங்க வந்து அந்த டைம்ல வெறும் ஒரு ஜோதி பிரகாசம். சோ நம்ம காண்பது எல்லாமே ஜோதியா இருக்கும், அந்த பிரகாசமா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அதுதான் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு நம்ம பார்த்தோம் முதல்ல. அந்த அனுபவ நிலை கிடைத்த உடனே அவன் முக்தனா ஆறான். ஒரு சாதகன் விடாமல் தொடர்ந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. ஆனா என்ன, மின்னல் மாதிரி வந்த வேகத்துல அது திருப்பியும் போயிடுத்து, திருப்பியும் சறுக்கி கீழே போயிட்டான். திருப்பியும் ஒரு படியா மேல ஏறி வந்தான். அந்த நிலை, அந்த இறை நிலையிலேயே பெர்மனண்டா இருக்கிறதுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோளா இருக்கு. அத வந்து ஃபைனலா அவன் கிடைச்ச உடனே பேசா அனுபூதி அந்த நிலை அவனுக்கு கிடைச்சது. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு வந்து முக்தன ஆயிட்டான்னா உடனே இந்த உலக வாழ்க்கையிலேருந்து அண்ணண்ட போயிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையிலேயே இருந்து நம்ம பெற்ற அந்த இறை அனுபூதியை மற்ற சாதகர்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டியா அவ இருப்பா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வரக்கூடிய அந்த அறிவுரைகள் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். சோ அந்த இறை அனுபூதி பெற்றவன் இறை அனுபூதி பெற துடிப்பவனுக்கு எப்படியெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவுரைகளை கூறுறது. சோ இங்க வந்து என்ன சொல்றா, முதல்ல என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ நீ அவன் என்ன சொல்றா, நீ வந்து வெறும் அந்த போதனை செய்யும் அந்த ஆசிரியர்கள் அவ வந்து பார்த்தேன்னா அந்த அவ வந்து தன்னுடைய தான் கற்றதை முழுவதுமாக மத்தவா தெரிஞ்சுக்கிறதுல அவ ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அப்படிப்பட்ட போதகர்களிடம் போய் நீ இந்த வழிமுறைக்காக இது பண்ணாத. முருகனையே நீ தாயுமாக தந்தையுமாக குருவுமாக ஏற்றுக்கொண்டு நீ அவரிடமே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த இறை அனுபூதி கிடைக்கிறதுக்கு அவர்கிட்டயே நீ அடைக்கலம் பெறுவாயாக. அவரை நீ நாடுதல் தான் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ நீ உன்னுடைய அம்மா அப்பாவை எப்படி அணுகுறையோ அதே மாதிரி அவரையும் நீ அணுக வேண்டும். அதாவது நான் எங்க இருக்கேன், பகவான் எங்கேயோ இருக்கார் அப்படின்ற வேற ஒரு உலகத்துல இருக்கார்ன்ற மாதிரி நினைக்க கூடாது. அந்த இறைவன் தான் உன்னுடைய உண்மையான தாயாகட்டும் தந்தையாகட்டும் உன்னுடைய சிநேகிதனாகட்டும் உன் குருவாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ உணர வேண்டும். அதுதான் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த இறை அனுபூதி பெற்ற முக்தன் வந்து மத்தவாளுக்கு சாதகர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்றான். அதுதான் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ 47வது ஆனந்தி வாட. நீனும் இது ரேண்டமா தானே கூப்பிடுறேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணவாள். ஆமா மேம், அப்படிதான் மேம் கூப்பிடுறேன். ஓகே ஆனந்தி வாங்க. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ.
ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ. சீராவரு சூர்சிதை வித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே. சீராவரு சூர்சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. சீராவரு சூர்சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ. சீராவரு சூர்சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. தேங்க்யூ. சோ இங்க அந்த ஜீவமுக்தன் அடுத்த அறிவுரை என்ன சொல்றா அப்படின்னா, ஆறுன்னா என்ன? ஆறும் எவ்வளவு? 36 தத்துவங்கள் இருக்கு. அந்த 36 தத்துவங்களுக்கு மேல், அதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நிலையை எனக்கு கிடைக்க நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு, அது எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. அந்த 36 தத்துவங்களுக்கும் மேலான அந்த அனுபூதி நிலையை பெரும் பேராக அடையும் பாக்கியன் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது என்ன 36 ஆறாறுன்ற 36 தத்துவங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம தத்துவங்கள் 24, அதாவது கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, அப்புறம் 5 பஞ்சபூதங்கள், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது எல்லாம் சேர்த்தா 24 ஆத்ம தத்துவங்கள்னு வருது. அதை தவிர 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள்னு இருக்கு. சோ மொத்தம் 36ன்னு கணக்கு நம்மளுக்கு வருது. சைவ சித்தாந்த முறைப்படி 36 தத்துவங்கள் இருக்கு. சோ இந்த 36 தத்துவங்களுக்கும் அப்பால் இருக்கும் அந்த இறை அனுபூதி, அத எனக்கு கிடைக்க நீர் அருள் செய்வாயாக அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. சோ அந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம கடந்து வரணும்னா, இந்த ஜீவ உணர்வு, நான் அப்படிங்கிற அந்த உணர்வை நீ தியாகம் பண்ணணும். இந்த பரம்பொருள், இந்த உலகளாவிய உணர்வுக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி போகும்பொழுதுதான் இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம கடக்க முடியும். அதாவது அந்த பரம்பொருளை மட்டும் தியானம் செய்வதன் மூலம் நம்ம மனச உள்நோக்கி அந்த ஆதாரம், அந்த ஆத்மா பக்கம் திருப்பி செல்லணும். அது ஒண்ணுதான் அதுக்கு ஒரு வழியாக இருக்கும், அந்த இறை அனுபூதி பெறுவதற்கு. அந்த மாதிரி நம்ம பண்றோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த கனவு ஸ்டேட்டை சொல்றோம். இப்போ நம்ம கனவு காண்றோம், தூங்கும் பொழுது கனவு காண்றோம். நம்ம எப்ப நம்மளுக்கு கனவு ஆரம்பிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? எப்போ அந்த கனவு உலகத்துக்குள்ள நம்ம போறோம்னு தெரியுமா? இல்ல கனவு எப்படி வருது அப்படிங்கறதுக்கெல்லாம் வேணா இது சொல்றோம். ஆனா எப்படி நம்ம அந்த கனவுக்குள்ள போறோங்கிறத விளக்கறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப்ங்கிறதே கிடையாது. திடீர்னு பார்த்தா நம்ம கனவுல இருக்கோம். அது எப்படி போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம அனுபவிக்கிறது மட்டும்தான் அந்த கனவு. அதே மாதிரி அந்த கனவுல இருந்து நம்ம எப்ப வெளியில வரோம் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியறது இல்ல. திடீர்னு பார்த்தா முழிச்சுன்றோம், அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியாது, ஆஹா இத்தனை நேரம் கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த மனித வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இந்த மனித வாழ்க்கைங்கிறதே ஒரு கனவு மாதிரி. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கனவு மாதிரி. பட்
அந்த கனவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலை, கனவுக்கு அப்புறம் இருக்கிற நிலைங்கிறது தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிற. சோ நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது முழுக்க அந்த கனவு இதுதான். சோ இந்த கனவுல இருந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து வெளியில வரணும் இல்லையா? அந்த மாதிரி வரும் பொழுதுதான் நம்ம அந்த இறை அனுபூதி கிடைக்கிறது. சோ முருகன்கிட்டயே கேக்குறா, என்னுடைய அந்த ஆஹ் பேரானந்த நிலையிலிருந்து இந்த அறியாமை அப்படிங்கிற அசுரனால நான் விரட்டப்பட்டுட்டேன். இந்த 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்களால சிறை பிடிக்கப்பட்டு இப்போ நான் துன்பப்பட்டு இருக்கேன். அந்த சூரபத்மனை நீ எப்படி அழிச்சு அந்த தேவர்களுக்கு நல்லதை செஞ்சையோ, அவ அந்த சொர்க்கலோகத்தை குளிர்விச்சையோ, அதே மாதிரி அவளுக்கு திருப்பியும் அந்த சொர்க்கத்தை நீ மீட்டு கொடுத்தையோ, அதே மாதிரி என் மீதும் நீ கிருபை கொண்டு என்கிட்ட இருக்கிற அந்த அறியாமைங்கிற அசுரனை நீ அழித்து அந்த பரம்பொருள் அப்படிங்கிற அந்த உண்மையை எனக்கு திருப்பியும் அளித்து என்னுடைய மனதையும் நெஞ்சையும் குளிர்வித்து அந்த பேரானந்தத்தில் என்னை திளைத்திட அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்டேயே வேண்டி கேட்டுக்கிற மாதிரி வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. அந்த கனவோட நம்மளுக்கு அதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது ரொம்ப அழகா புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். விஜய் வாங்கோ. இது எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும், பிரிச்சு பிரிச்சு இருக்கு. அறிவொன்றர நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. அறிவொன்றர நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. செறி ஒன்றர வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுரும் வேலவனே. செறி ஒன்றர வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுரும் வேலவனே. அறிவொன்றர நின்ற அறிவொன்றர நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுரும் வேலவனே. அறிவொன்றர நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ. செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுரும் வேலவனே. தேங்க்யூ மேடம். ஓகே, சோ இங்கேயும் அதே அந்த அனுபூதி நிலை இத பத்தி தான் சொல்றேன். எப்படி அப்படின்னா, அந்த புலன்கள், நம்ம அந்த புலன்களுடைய செயல்பாடு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு, அதாவது என்ன விடுபட்டுன்னா புலன்களை எல்லாம் அடக்கி, அப்புறம் அவளுடைய உள்ளுணர்வுல, அதாவது தூயமான அந்த புத்தியில ஒன்றர கலந்த அந்த முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வெளி தொடர்புகள், நம்ம உலகத்துல இருக்கிற இந்த தொடர்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அறவே அத அறுத்து நம்மக்குள்ள இருக்கிற அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த இருளும் முழுக்க அகற்றப்பட்டு நம்ம அந்த அறியாமையை வெற்றி கொண்ட அந்த ஞானியர் உள்ளத்தில் என்றும் உறைந்து இருக்கும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அந்த வெளி உலகத்தோட அந்த தொடர்பு, அதாவது புலன்கள் மூலமாவும் அந்த போகங்கள் மூலமாவும் நம்மளுக்கு இருக்கும் அந்த தொடர்பை முழுவதுமாக நம்ம அகற்றி நம்ம உள்ளே இருக்கும் அந்த ஆத்மாவை கண்டு கொண்டு, அப்ப நம்மளுக்கு அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த இருள் எல்லாமே ஃபுல்லா அகற்றப்படுறது. நமக்குள்ள இருக்கும் அந்த அறியாமைங்கிறதையும் நாம் வெற்றி கொண்டு விடுவோம். அப்படி போகும்போது நம்ம ஜீவ முக்தர்களா ஆயிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி முக்தர்கள் உள்ளத்தில்
என்றென்றும் அந்த முருகப்பெருமான் வேல் ரூபமாக நிரந்தரமாக உறைந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. மேம் ஃபர்ஸ்ட் லைன்ல அறிவோரா அறிவாரா மேம்? அறிவொன்று அறநின்று அறிவார். அறிவார். என்னுடைய புக்ல அறிவோர்னு போட்டிருக்கு, அதுக்கு தான் கேட்டேன் மேம். வார்னு மாத்திக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே 49 ஜோதீஸ்வரி மாமி. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ. அடியேன் வணக்கம் குருஜி. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ. இன்னும்னு இருக்கா இன்னம்னு இருக்கா? இன்னம்னு இருக்குதுங்க. சரி. மின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. மின்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செவிப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. நன்றி குருஜி. ஓகே. தன்னந்தனி நின்றது அப்படின்னா ரெண்டுங்கிறதே கிடையாது, அத்வைத்தம். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கிற அந்த அத்வைத்த நிலைதான் தன்னந்தனி நின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அந்த இறை அனுபூதி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தியானம் எல்லாம், அந்த தியானம் ஒன்றுதான் ரொம்ப சிறந்த வழி அந்த இறை அனுபூதி கிடைக்கிறதுக்கு. அப்படி கிடைச்ச அந்த இறை அனுபவத்தை பிறருக்கு நம்மளால விளக்கி சொல்ல இயலாது. ஒவ்வொருத்தரும் தாமே சுயமாக அதை அனுபவித்து அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவமுக்தர் புதுசா முயற்சி, இறை அனுபூதி பெற முயற்சி செய்யும் சாதகர்களுக்கு அறிவுரையா சொல்றார். இத உங்களுக்கு கிடைச்ச அப்புறம் இதை நீங்க மத்தவாளுக்கு விளக்கி இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கல்கண்டு சுவை அது ஸ்வீட்டா இருக்கும்னு ஒருத்தர்கிட்ட சொன்னா அவளுக்கு எப்படி தெரியும் ஸ்வீட்டுங்கிறது? அத வாயில போட்டு அத அவளை டேஸ்ட் பண்ண சொல்லி இது பேர் தான் இனிப்பு அப்படின்னு சொன்னாதான் தெரியுமே தவிர, நான் கல்கண்டை சாப்பிட்டுட்டு அது ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமோ அப்படின்னு சொன்னா தெரியுமா? அந்த மாதிரிதான் இந்த இறை அனுபூதிங்கிறது ஒவ்வொருத்தரும் தாமே சுயமாக அதை அனுபவித்து அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவுரையாக கூறுகிறான். அந்த இது அதுதான் தன்னந்தனி நின்ற அதுங்கிறது. அந்த பிரம்மம்ங்கிறது ஒன்று, அதுக்கு இரண்டற்ற நிலையில இருக்கு அப்படிங்கறதான் தன்னந்தனி நின்றது அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ இங்க அதான் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை ஒரு கடலில் இருக்கும் அலைகள் அத மாதிரி கம்பேர் பண்ணி சொல்ற. சோ அந்த சச்சிதானந்த கடல், அந்த பரம்பொருளான அந்த கடல்ங்கிற அந்த அம்சத்திலிருந்து எழும் உணர்வு அலைகள் மட்டும்தான் இந்த ஜீவன்கள் எல்லாம், இந்த உலகத்துல வசிக்கும் ஜீவன்கள்லாம். சோ அதோடைய பேஸுங்கிறது பார்த்தோம்னா எல்லாமே ஜலம்தான், கடல் அலைகள். சோ அலைங்கிறது நம்மளுக்கு பார்க்க டிஃப்ரெண்டா தெரியுமே தவிர அது கடலோட ஒரு பார்ட்டு தான் இல்லையா? அதே மாதிரிதான் ஜீவன்கள்ங்கிறது பாக்குறதுக்கு நம்மளுக்கு இதுவா இருந்தாலும் அந்த பரம்பொருளான அந்த கடலின் ஒரு அம்சம்தான் அந்த ஜீவன்கள் அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா கடல் அலை மாதிரிதான் பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ அந்த பிரம்மத்தை நாம் பிரம்மமாக இருந்து அதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற.
அது ஒண்ணுதான் அதுக்கு வழி. நீ பிரம்மம் அறியணும்னா நீ பிரம்மமாகவே ஆக வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி சொல்ற இல்லையா உபனிஷத்துல, அதுதான். நீ பிரம்மமாக ஆகி அந்த பிரம்மத்தை நீ அறிய வேண்டும். அதுதான் அதற்கு ஒரே வழி. சோ அந்த பரம்பொருளை ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே தான் அனுபவிக்க வேண்டும். அதை சொற்களால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த அனுபவத்தை பெற்றவர் மத்தவாளுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. இதான் ஏற்கனவே சொன்னேன். கல்கண்டுங்கிறது அத எப்படி இதுன்னு அவளுக்கு நம்மளால மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? கல்கண்டு அவ கையில கொடுத்து இத நீ சுவைக்கிறது, இத சுவைச்சு பாரு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த கல்கண்டு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுரைகளை தான் நீ சொல்ல முடியுமே தவிர அந்த சுவைங்கிறத அவ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் அந்த இறை அனுபவத்தை பெறறதுக்கு தியானம், அந்த வேல் முருகன் மீது தியானம் பண்றதுதான் சிறந்த வழி அப்படிங்கறதையும் அவர் சொல்றார். இந்த உலகத்துல நம்ம காண்றது, இந்த உலகம், அதுல இருக்கிற அந்த ஜீவாத்மாக்கள், அப்புறம் பரம்பொருள் எல்லாமே அந்த வேல் தான் தவிர வேற எதுவும் இல்லை. அந்த வேலே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. எல்லாமே அந்த வேலினுடைய அம்சம்தான். எப்படி அலைகள், பேரலைகள், சிற்றலைகள் எல்லாமே கடலோட அம்சமோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள், அப்புறம் அந்த பிரம்மம் எல்லாமே அந்த வேலின் அம்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தியானம் பண்ணி அந்த பரம்பொருளோட தன்னோட உண்மையான தொடர்பை உணர்ந்து அவரோட ஐக்கியமானா அப்போதான் அவனுக்கு அந்த பேரமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும்? ஆத்மாவை தியானம் பண்ணு, தியானம் தான் சிறந்த வழின்னு சொல்றா இல்லையா? சோ அந்த ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணுங்கிறதையும் அவ சொல்றா. அதாவது ஒரு பெரிய ஒரு ஒளிப்பிழம்பு, அப்படி ஒரு ஒளிப்பிழம்பா, ஒரு ஆனந்த ஸ்வரூபமா, அப்படி ஒரு கருணை சுடரா, ஒரு ஜோதியா நம்ம அந்த ஆத்மாவை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்படி தியானம் பண்ணும் பொழுது அது எல்லா விதமான துக்கங்களுக்கும் ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு சொல்ற. ஓகே, அதுதான் திருப்பி. நெக்ஸ்ட் ஆனந்தி மாமி வாங்க. மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன். மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன். நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன். நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன். நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. சோ அந்த பகவான், அந்த பரம்பொருளை அடையறத குறிக்கோளா இருந்து அதை ரொம்ப நேர்மையா முயன்று வரும் அந்த சாதகன் எப்பொழுதும் மனக்குழப்பம் அடைய மாட்டான். அதாவது அவனுடைய முயற்சி
ரொம்ப நேர்மையாக இருப்பின் அவனுக்கு எந்த குழப்பமும் வராது, அவன் எந்த ஒரு ஸ்டேஜிலையுமே தன்னை இழக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இங்கே அருணகிரிநாதர். அவன் அந்த மாதிரி உறுதியான ஒரு முயற்சி செய்யும் பொழுது அந்த கருணை பிழம்பான அந்த முருகனால் அவன் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டு எப்பொழுதும் கவனித்துக் கொள்ளப்படுவான். சோ அவன் எத்தனை இது வந்தாலும் நம்மளுக்கு அந்த தடைகள் நடுவுல அந்த இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த பரம்பொருள்ங்கிறவர் அவனுடைய அந்த நேர்மையா அவன் அதை இன்னும் தொடர்ந்து சாதகத்தில் ஈடுபட்டிருந்தால் அவரே ஒரு டெஸ்டா வச்சு அதுல எல்லாம் நீ இது பண்ணும் பொழுது அவரே உன்னை கம்ப்ளீட்டா கவனிச்சுப்பார். அந்த கடைசியில அவரோட ஐக்கியமாறதுக்கு அதுவே நம்மளுக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். சோ இங்க அதுதான் அவரு சொல்றா, நான் எந்த நிலையிலையும் விவேகம் இழந்து மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து என் மதி மயங்கி முக்தியும் பறிக்கப்பட்டு நசிந்து போகாமல் நான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது அப்படின்னு. நான் உன் மீது பெரும் பக்தி கொண்டுள்ளேன் முருகா. உன்னை அடைவதுதான் என்னுடைய தியானத்தின் குறிக்கோள். நீ ஒரு கிருபை பொழியும் நதிபுத்திரன் ஆவாய். நதிபுத்திரன் தான் ஆவோம் அப்படின்னு சொல்ற. சோ இந்த மாதிரி உனக்கு ஒரு தெளிவான நிச்சயமான மனம் இருந்தா அந்த சாதகன் எந்த ஒரு மனக்குழப்பமும் வராமல் அவன் எந்த ஒரு நிலையிலையும் அவன் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த கந்த பெருமானுடைய அருள் அவனுடன் என்றைக்கும் இருக்கும், அது அவனை கைவிடாது. அந்த இறை அனுபூதிங்கிற அந்த இலக்கை நீ மறக்காம இருக்கிற வரைக்கும் அந்த இறைவனுடைய கருணை உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கும், நீ ஒரு பொழுதும் அழிய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவமுக்தன், இறை அனுபூதி பெற்ற அந்த ஜீவமுக்தன் சாதகர்களுக்கு நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை தரா. நீ எந்த ஸ்டேஜிலையும் நீ அத மறக்க கூடாது. உனக்கு அந்த குழப்பம் எதுவுமே வந்ததுனாலும் நீ அந்த ஒரு இதோட இருந்தேனா, மனசு தெளிவு இருந்து நீ அந்த ஒரு பயணத்தை நோக்கி நீ டிட்டர்மிண்டா போனேனா என்ன ஒரு மனக்குழப்பம் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. அடுத்தடுத்த நிலைக்கு அது உன்னை அழிச்சுன்னு போகும். உன்னை என்னைக்கும் அந்த கந்த பெருமானுடைய அருள் இருக்கும், உன்னை கைவிடவே விடாது. உன்னுடைய இலக்குல நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தேனா அந்த பகவானுடைய முருகனுடைய கருணையே உன்னை பாதுகாத்து அந்த இதுக்கு இழுத்துண்டு போகும் அப்படின்னு சொல்றேன். உனக்கு எந்த ஒரு அழிவும் வராது அப்படின்னு. சோ இந்த ஸ்லோகம் நம்ம பிரார்த்தனையாவே நம்ம பண்ணிண்டே வரலாம். அதாவது ஃபைனலா நம்மளுக்கு அவர்கிட்ட போய் சேரத்துக்கு நான் உறுதுணையா அவரே இருந்து நம்மளை வழி நடத்தி அழிச்சுன்னு போனோன்னு. சோ மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டவமே கெடவோ கடவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வீரடு சேவகனே, ஃபைனலா அவரே நம்மள அங்க அழிச்சுன்னு போவார் அப்படின்னு. எந்த இது வந்தாலும் இக்கட்டு வந்தாலும் அதுல இருந்து அவரே நம்மள காப்பாத்தி அழிச்சுன்னு போறன்னு. சோ இத நம்ம ஒரு தனி இதுவாவே பிரார்த்தனையாவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்லோகத்தோட பலஸ்ருதி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிங்கிறத அந்த மாதிரி இத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த கந்தர் அனுபூதிய பக்தியோட தினோம பாராயணம் பண்ணிண்டு ஒருத்தர் பண்ணினா அவளுக்கு கிடைக்க பெறும் அந்த நன்மை அப்படிங்கிறத சொல்ற. மனது தூய்மையாகும், அந்த இறைவனுடைய
கிருபையை கண்டிப்பாக பெறுவார்கள். அந்த கிருபை, அந்த இறைவனுடைய கிருபை அவ மனசுல இருக்கிற குழப்பங்கள், மயக்கங்கள், அப்புறம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும். அந்த கடைசி இலக்கான இறை அனுபூதியை அடைவதில் இருக்கும் தடைகளையும் துடைத்து எரியும் அப்படின்னு சொல்றா. இந்த கந்தர் அனுபூதியை படிச்சாலே நம்மளுக்கு ஒரு அந்த இறை அனுபூதி கிடைக்க இதுவே ஒரு படிக்கட்டா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த இதை படிச்சாலே நம்மளுக்கு அந்த ஒரு இலக்கை நோக்கி போறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்ற. சோ இது கிட்டத்தட்ட ஒரு பலஸ்ருதி மாதிரின்னு சொல்லலாம். அந்த 50th 51ங்கிறது ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணி பியூட்டிஃபுல் ஸ்லோகா. இது தனியாவே நம்ம டெய்லியே சொல்லலாம் முருகப்பெருமான்ட்ட. கலைவாணி வாங்கோ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது முடிஞ்சா மனப்பாடமே பண்ணிடுங்க. அழகா எல்லாத்தோடைய ஒரு அப்படியே ஒரு நச்சல்ல கொடுப்பாளே அந்த மாதிரி எல்லாவாம இருக்கிற அந்த முருகப்பெருமானே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாமா இருக்கக்கூடிய அந்த எல்லாம்ங்கிறதுக்குதான் 3 லைன்ல நம்மளுக்கு சொல்றா. உருவாய் உருவம் உள்ளவையாகவும், அருவாய் உருவம் இல்லாதவையாகவும், உளதாய் உள்ளதாகவும் இல்லாததாகவும், அப்புறம் மலராகவும், மருனா அதனுடைய மனம் மலருடைய மனமாகவும், அதே மாதிரி மணி ரத்தினமாகவும், அந்த ரத்தினத்துடைய ஒளியாகவும், அப்புறம் கருங்கிறது என்ன உடலாகவும், உயிராய் உடலுக்குள் இருக்கும் அந்த உயிராகவும், கதிங்கிறது என்ன நம்மளுடைய நற்கதி அதாவது மோட்சமாகவும், விதியாய் அதாவது நம்மளுடைய விதி அதாவது நம்ம அந்த மோட்சம் கிடைக்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த மார்க்கமாகவும், எல்லாத்துக்கும் மேல லாஸ்டா ஒண்ணு சொல்றார். இது அத்தனையும் உள்ளடங்கிய குருவாகவும் வருகின்ற அந்த குகனே. முருகா எனக்கு அருள்வாய், கிருபையை அருள் புரிவீராக. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். சொல்லும் பொழுதே அவ்வளோ அழகா இருக்கு. சோ இறைவனை எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறத பாக்கிறதோட இறைவனே எல்லாமா இருக்கார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா ரெண்டுத்துக்கும். எல்லாத்துலயும் இறைவன் இருக்காங்கிறதோட இறைவனே எல்லாமாக இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனைத்துமாக இருக்கார், எல்லாத்துலயும் இருக்காருங்கிறதோட அந்த எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவாய் நம்ம எடுத்துக்கணும். சோ எதை பார்த்தாலும், எதை தொட்டாலும், எதை நுகர்ந்தாலும், எதை ருசித்தாலும், எதை கேட்டாலும் எல்லாமே இறைவன் தான். நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, எதை அறிகிறோமோ எல்லாமே அந்த இறைவன் தான். எல்லா இடத்திலும் அவர்தான் வியாபித்து இருக்கார். ஸ்தூலமாகவும் சரி, உணர்வாகவும் சரி, எல்லாமே அவர்தான். அதே மாதிரி கதி விதி அதாவது
மோட்சமாகவும் இருக்கார், அந்த மோட்சத்துக்கான மார்க்கமாக. அதாவது இப்போ வேதம் உபனிஷத்ஸ் எல்லாம் தான் அந்த மோட்சத்துக்கான ஒரு மார்க்கமா இருக்கு. அதாவது அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு வழி என்னங்கிறதை போதிப்பதுதான் வேதம் உபனிஷத். சோ அந்த வேதங்களின் உபனிஷத்களின் கருவாக இருக்கிறதும் அவர்தான் அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் வெளியேவும் உள்ளேயும் இருக்கும் அந்த இறைவன், எல்லாமே அந்த இறைவன் தான், எங்கும் அந்த இறைவன் தான் அப்படின்ற அந்த தெய்வீகமான அந்த அனுபவம் கிடைக்க அருள் புரிவீராக அப்படின்னு கேட்கவே அப்படியே இதுவா இருக்கு. உருவாய் அருவாய். நம்ம கண்ணை திறந்து பார்க்கறது பல்வேறு உருவங்கள், பொருள்களா தான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம எதிர்க்க ஒரு சேர் இருக்கு, டேபிள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ ஒரு பொருளை அறியறது நம்ம முதல்ல பாக்குறது என்ன? அந்த உருவம் தான். அதே சமயத்துல இப்போ காத்து இருக்கு, வாசனை இருக்கு, சத்தம் இருக்கு, அதெல்லாம் என்ன உருவம் இருக்கா? அதுக்கு இல்ல. அதையெல்லாம் நம்ம உணர்றோம். அதுதான் உருவாய் அருவாய். உருவாய்னா நம்ம பார்க்கக்கூடியது, அருவாய் இருக்கிறது காத்து, அப்புறம் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அதெல்லாம், அதாவது மனம், சத்தம், சுவை அதெல்லாம். சோ அதுதான் உருவாய் அருவாய். அப்புறம் உளதாய் இலதாய் அப்படிங்கிறது. உளதாய் இலதாய்ங்கிறது அதாவது வேதாந்தம் படிச்சவாளுக்கு பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, உலகம்ங்கிறது கிடையாது. இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு சொல்லுவா. அதே அந்த வேதாந்திகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவா பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிடையாது. சோ ரெண்டு விதமான மக்கள் இருக்கா. வேதாந்திகளுக்கு அப்படியே ஆப்போசிட். சோ அதுதான் உளதாய் இலதாய், ரெண்டுமே அதுதான். அந்த மாதிரி இருக்கிறதும், உளதாய் இருக்கிறதும் இந்த பிரபஞ்சமா இருக்கிறதும் அவர்தான், இலதாய் பரம்பொருளாய் இருக்கிறதும் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்ததுதான் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். சோ இப்போ மலர்ங்கிறது பொருள், அதனுடைய குணம்ங்கிறது அதனுடைய நறுமணம் இல்லையா? சோ மறுவாய் மலராய்ங்கும் போது பூவினுடைய மனமா இருக்கிறது, அதாவது பொருளுடைய குணம். அதே மாதிரிதான் மணியாய் ஒளியாய். ரத்தினம்னா என்ன? ஒளி வீசும். சோ ரத்தினம்ங்கிறது பொருள், அதனுடைய குணம்ங்கிறது ஒளி வீசுறது. சோ அந்த இறைவன் பொருளாகவும் இருக்கார், அவைகளோட குணங்களாகவும் இருக்கார் அப்படிங்கிறது தான் மறுவாய் மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கருவாய் உயிராய்ங்கிறது தான் இறைவன் உடலாகவும் உயிராகவும் வர. உடல்ங்கிறது ஜடப்பொருள், உயிர் என்கிறது அந்த சைத்தன்யம், அந்த உணர்வு இருப்பதுதான் உயிருங்கிறது. சோ ரெண்டுமாவே அவர் இருக்கார். கதியாய் விதியாய், அதான் இறைவன்கிறவர் மோட்சமாகவும் இருக்க, அந்த மோட்சத்தை அடைந்திடும் மார்க்கமாகவும் அவரே வருகிறார். அதாவது முக்தி நிலை, அந்த முக்தி நிலை கிடைக்க அந்த வேத ஆகமங்கள் அதில் கூறப்பட்டிருக்கும் விதிகளாகவும் அவரே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில குருவாகவும் அவர் இருக்கார். சோ இறைவனை எல்லாத்திலையும் அனைத்துமாகவும் ஒரே சமயத்தில் அனுபவிப்பது அப்படிங்கிறது, அந்த பேரானந்த நிலையை எனக்கு அருள் புரிவீராக அப்படின்னு. சோ கண்ணுக்கு தெரிகிற அந்த வடிவமும் இறைவன்தான், உருவங்கள் இல்லாதவைகளும் இறைவன்தான், இருக்கிறதும் இறைவன்தான், இல்லாததும் இறைவன்தான். மலரும் இறைவன்தான், அந்த மலருடைய மனமும் இறைவன்தான், ரத்தினமும் இறைவன்தான், அந்த ஒளி பிரகாசமும் இறைவன்தான், உடலும் இறைவன்தான், உயிரும் இறைவன்தான். அதாவது மொத்த பிரபஞ்சம்
அந்த உயிராய் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எல்லாமே அவர்தான். அதே மாதிரி மோட்சமும் அவன்தான், வேதமும் இறைவன்தான். அனைத்துமாக அவரே வருகிறார், அனைத்துமாக அவரே அனுபவிக்கப்படுகிறார். அந்த ஒரு அற்புதமான தெய்வீக அனுபவம் அது. அதுதான் ரியல் பேரானந்தம்னு சொல்லுவா இல்லையா? இந்த ஒரு நிலையை நம்ம உணரும் பொழுது அனைத்திலும் இறைவன், அனைத்தும் இறைவன் அப்படின்ற அந்த உணர்வு தான் பேரானந்த நிலை, பரவசமான ஒரு நிலையாக இருக்கு. சோ முதல்ல 3 வரியில எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்டா குரு அப்படின்னு சொல்றா. அந்த இப்ப முதல் 3 லைன்ல சொன்ன அத்தனையும் ஒரு சேர அமைந்தவர் தான் அந்த கடைசியில ஒரே வார்த்தையில குருவாய் அப்படின்னு சொல்லிட்டான். சோ அந்த குருவாய் வருகின்ற அந்த குகனே, முருகப்பெருமானே, உன்னுடைய கிருபையை எனக்கு அருள்வீராக அப்படின்னு அந்த லாஸ்ட் ஒரு லைன், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அந்த ஒரு லைனே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு அந்த கந்தர் அனுபூதியுடைய சாராம்சம்னே சொல்லலாம். ஒரு பரிபூர்ணமான ஒரு லைன் அது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய்னு சொல்லிட்டாலே அத்தனையும் அதுல அடங்கி போயிடுறதுதான். முழு செயலியும் சொன்னதுக்கு சமமானது அந்த கடைசி ஒத்த வரிங்கிறது. அப்படியாக நம்மளும் முருகப்பெருமானுடைய அருளை கேட்டு இந்த இறை அனுபூதியை பத்தி நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம். இந்த இறை அனுபூதி, கந்தர் அனுபூதிய நம்ம பாராயணம் பண்ணி அந்த இதுக்கு வழிகாட்ட அவரிடமே, அவரையே நம்ம குருவா ஏத்துண்டு அவரிடமே நம்ம கெஞ்சி, எனக்கு இதுல ஒரு படியாவது முன்னாடி, இப்போ இருக்கிறதுல இருந்து ஒரு நிலையாவது முன்னாடி போறதுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்டு, நம்மளால தொடர்ந்து சாதகம் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. பட் அட்லீஸ்ட் இப்ப இருக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு படி மேலேயாவது போறதுக்கு அவருடைய அருளை நாடலாம். எவ்வளோ இது தாண்டி வந்திருக்கோம் பாருங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளோ விஷயம் பார்த்தோம். அந்த இறை அனுபூதிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பிளிஸ். அது கிடைக்கிறதுக்குள்ள எத்தனை தடங்கல்கள், எத்தனை இதெல்லாம் தாண்டி வந்திருக்கும். ஓகே, முதல்ல இருந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? உமா குமார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா மேம்? அந்த நெஞ்ச கணக்கு அதுவா மேம்? ஆமா, ஆளுக்கு 2 கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் எடுத்துன்றேன் ஸ்டார்டிங். ஈஸியா கிடைக்கிறது. சொல்லலாம். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆடும் வா போட்டுருக்கோம். பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். ஓகே மேம், என்னோட தனியா இருக்கு அதனாலதான். ஓகே, பஞ்சக்கர வானையா? ஆமா, எஸ் மேம். பஞ்சக்கர வானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய் தேடுவாய் பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனே செருவில் சாடும் தனியானை சகோதரனே. தேர்ட் லைன் என்ன சொன்னேன்? தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. முகனை செருவில் இச்சு. ரமாதேவி மாமி. உல்லாச நிராகுல யோக வித
சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கல மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. தேங்க்யூ மேம். மைத்திலி மாமி. உல்லாச நிராகுல யோக என்ன மேடம்? அதுவா அடுத்தது வளைப்பட்ட வளைப்பட்ட கைமாத்தொடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூரமும் கிரியும் துளைப்பட்டொருவத்தோடு வேலவனே மகமாயை கலந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்திலனே அகமாடை மடந்தையரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. மகாலட்சுமி. நமஸ்காரம். தினியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயா பரணே கெடுவாய் மனநே கதி கேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் வினையாவையுமே. பவதாரிணி. எஸ் மேம். அமரும் பதி கேளகமாம் எனும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவனா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாச்சகனே மட்டூர் குழல் மங்கையர் மயல் வலைய மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை மட்டூர் குழல் மங்கையர் மயல் வலை பட்டூசல் படும் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சகிலத் தெரியும் நிட்டூர நிரா குல நிர்பயனே நிட்டூர் நிராகுல நிர்பயனே நிட்டூர நிராகுல நிர்பயனே. தனலட்சுமி மாமி. அம்மா ஒரே ஒரு டவுட். எட்டாவதுல கடைசியில என்னமா சமரம் பெருதானவாமா? அது பெருவாமா பொருவாமா? ஆக்சுவலி பெருதான் மேம் இருக்காங்க. அதுதான் நானும் பெருன்னு படிச்சேன். பொருதானவனார். நான் அது ஒரு என் புக்ல நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்றேன். லாஸ்டா சொல்றேன். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே மேம். கார்மாமிசை காலன் வரின் கலப தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே கூக்காயன என் கிளை கூடியல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலுக வித்யா தியாகாசுரலோக சிகாமணியே. ராஜி மாமி. நமஸ்காரம் மேம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான்
சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்றருள் கொண்டறியும் தரமோ உரு அன்று உலதின் மேம் என்னமோ சொன்னேலே வரல மேம் அது ஊருவன்றருவன்றுளதன்றிருளன்றொளியன்றென நின்றதுவே ஒருவன்றருவன்றுளதின்றிலதன்றருள் தின்னு தன்னுன்னதே உருவன்றருவன் கரெக்டா மேம் ஆ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்ற ஒளி அன்றென நின்றதுவே. அதேதான் கரெக்ட். தேங்க்யூ மேம். வசந்தி மாமி. எஸ் மேம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்றும் மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் ஒரு புங்கவையன் குண பஞ்சரணே. சூப்பர். விஜய் ரவிசங்கர். எஸ் மேம். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டோராவினையே உழல தகுமோ வீரா முதுச்சூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. சூப்பர். ஹேமாவதி மாமி. சொல்றேம்மா. புதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா மரா பதிகாவல சூர பயங்கரனே அமராவதி. அமராவதியா? சரிம்மா, நான் அங்க இருக்கிற போது வேற புக் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேம்மா, கரெக்ஷன் பாத்துக்கிறேன். இன்னொருத்துல சொல்லிடவா? இல்ல, அந்த இது மட்டும்தான் போடணும், கிடையாது. சரிம்மா, போட்டுக்கிறேன். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிழாயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படைனே. சூப்பர். லலிதாமணி மாமி. லலிதாமணி மாமி. வந்த அரிதாகிய மெய் பொருளக்கடியேன் உரிதா உபதேசமும் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமன் விரிதாரண விக்ரம வேலியமையோர் வேலிமையோர் புரிதாரகனாக. நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. விரிதாரண விக்ரம வேலிமையோர். விரிதாரண விக்ரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெறிகாணலெவனக்கு கிருதாபன வசை தரவென்றி செய்வார் கிருதாழ்வன சத்தரவென்றி செய்வாய் வரதா கருதாமரவா நெறிகாணவென கிருதாழ்வன
சத்தரவென்றி சந்தரல சந்தர சத்தரவென்றி சந்தர இன்ன சத்தரன் சத்தர இல்ல சந்தர சந்தரவென்றி செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சிரசூரவி விபாடனமே. கிடையாதுங்க. திருப்பி சொல்லுங்க. வரதா முருகா. வரதா முருகா மயில் வாகனனே விரதா சிரசூர சுர சூரவா சரி. வரதா முருகா மயில் வாகனனே சுரதா சிரகுர ஈஸ்வரா நாராயணா விரதா சுர விபாடனே சிரதா சூர சிரதா எங்க இருக்கு மாமி? நாராயணா சிரதா எங்க இருக்கு? என்ன விரதா சொல்லிட்ட, சிரதா சொன்னேன். சிரதா நான் எங்க சொன்னேன்? விரதா சூர விபாடனே. சிர கிடையாது, அது சுர சூர விரதா சூர விபாடனே சிரசூர விபாடனே இல்லையா? சூர விபாடனே. சரி சரி, சாரி சொல்லிட்டுமா? இன்னொரு தடவை மாத்தப்படாது. சுரதா எல்லாம் கிடையாது, விரதா. சரி, இன்னொரு தடவை சொல்லிடட்டுமா? தப்பு இல்லாம சொல்லுவேன். மணி ஆயிடுத்து, வேண்டாம். அடுத்தது சொல்றேன். சௌமியா வாங்க. சொல்றேன் மேம். தாளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமேதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. நமஸ்காரம் மேம். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி மாமி. ஆதாரம் இலேனருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே. சூப்பர். சீதாலட்சுமி. எஸ் மேம். ஆனா அமுதே அபில் வேலரசே. சாரி மேம், கண்ணு சரி. சாரி மேம். அமுதே அயில் வேலரசே ஞானாகரணே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலையோ மல்லே பொல்லேன் அறியாமை பொருத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே. சாந்தி மாமி. ஓகேம்மா, சொல்றேம்மா. செவ்வானுருவில் திகழ் வேலவனன்று ஒவ்வாதது என உணர்த்தி வித்ததுதான் அவ்வாறு செவ்வானுருவில் திகழ் வேலவனன்றொவ்வாததென உணர்வித்ததுதான் செவ்வானுருவில் திகழ் வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே.
அறிகின்றதனால் இல்ல, அறிகின்றதலால். அறிகின்றதலால் தான் மாமி. சாரி மாமி. ஓகேம்மா. நான் சொல்லிட்டேன். பால் வாழ்வெனும் இம்படுமாயிலே வீழ்வாயனை வீழ்த்தனையே வீழ்வாயன என்னை விதித்தனையே. வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீமையில் வாகனனே. சாந்தி சி மாமி. வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கேள். வரல மாமிக்கு. ஜோதீஸ்வரி மாமி. தலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடவர் குலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடும் வாகையனே. சிந்தா குலையில்லொடும் செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. அபி. சிங்காரமடந்தய தீநெறி போய் பங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் விதிகான மலர்கள் என்றருள்வாய் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே. சாந்தி சி மாமி. சொல்றேன் மாமி. நாதா குமரா நம என்றனார் ஓதாயன ஓதியது எம்பொருள்தான். எப்பொருள்தான் மாமி. எப்பொருள்தான் எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே. கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறாமையாம் அறிவால் பொறாமையில பொறையாமறிவால். ஒரு தடவை சொல்லுங்க. புரிவாய் மனே பொறையாமறிவால். இருங்கோ. புரிவாய் மனனே பொறையாமறிவால். ஓகே மாமி. புரிவாய் மனனே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தயே. அப்பர்ணா. தேங்க்யூ மாமி. எஸ்மா. ஆதாளியொன்றறியேனையற தீதாளியாண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாள கணம் புகழ்வேலவனே. மாவேள் சனநங்கெட மாயை விடா வேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரன் தேவே சிவசங்கர தேசிகனே. சுதா சிவகுமார் மாமி. நமஸ்காரம் மாமி. வினையோட விடும் கதிர்வேல் மரவேல் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அறிவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே. சாகாதெனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யுநாள் வாகா முருகாமையில் வாகனனே யோகாசித ஞானோபதேசிகனே. தேங்க்யூ மேம். மல்லிகா பி சொல்லுங்க. எஸ் மேம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்றறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசாமுருகானினதன்பருளாள்
ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. Okay, so the 43 தான் enlightenment. சுந்தரி மாமி. சுந்தரி மாமி 44 சொல்லணுமா? ஆமாம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் அதானே? ஆமாம். சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்றவர் சென்றிரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயா பரனே. நைஸ். ராஜி மாமி. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீட்டெனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்த குமராமரை நாயகனே ஆராரையும் நீத்ததன் மேல் ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூச்சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஜெயந்தி மாமி. அறிவொன்றறி நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற இரானலையோ செறிவொன்றற வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுரும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர் இன்னம் ஒருவர் கிசவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதார் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூடர் தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதார் நினைவார் கிண்ணம் சுளையும் கிருபை சுடரே. சுளையும் இல்ல களையும். கிண்ணம் களையும் கிருபை சுடரே. கிண்ணம் களையும் கிருபை சுடரே. மீனு. மதி கெட்டரவாடி மயங்கி அற கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. லாஸ்ட் ஒன். இப்ப அதுவும் அர்த்தமும் தெரிஞ்ச உடனே அவ்வளோ அழகா இருக்கு. உருவானது அருவானது உள்ளது இல்லாதது மலர் மனம் மணி அதனுடைய ஒளி உயிர் உடல் மோட்சம் மார்க்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து குருவாக இருந்து அருள் புரிவாயாக குகனே. சோ கந்தர் அனுபூதி நம்மளுக்கு இறை அனுபூதி எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு ஒரு இறை அனுபூதி மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்லோகம். நல்லா புரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாம் படிச்சோம். இப்ப அத்தனையும் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா இப்ப சொன்ன எனக்கே ஞாபகம் இருக்காது. பட் நம்ம அந்த கிளாஸ்ல அதுக்குதான் ரெக்கார்டிங்கும் இருக்கு. நம்மளுக்கு என்னைக்காவது திருப்பியும் அதெல்லாம் ஐயோ என்னமோ நம்ம நிறைய படிச்சோம் இப்ப ஒண்ணுமே ஞாபகம் இல்லையேன்னா அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு கேளுங்கோ. நானே திருப்பியும் எல்லாத்தையும் கேட்க போறேன். சோ தட் அப்படியே ஒரு ப்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பியூட்டிஃபுல். நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரே ஒரு சின்ன ஒரு சாண்ட் பார்ட்டிக்கிள் நம்ம இப்ப புதுசா கத்துன்னு இருக்கோம். அந்த ஒரு இறைநிலைங்கிறது எப்படி இருக்கும்னு அவர்
சொன்னதே வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு பூரிப்பா இருந்தது. இட்ஸ் சச் எ நைஸ் ஸ்லோகம். பாப்போம் அடுத்தது என்ன கத்துக்கலாம், யோசிப்போம். தேங்க்யூ. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, ma'am.